ஹாய் வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். 11த் இங்கிலீஷோ போயம் 3ல இஆர்சி மட்டும் இதில பார்க்க போறோம். புக் பேக்ல உள்ள இஆர்சி. அடிஷனல் உள்ளது கிடையாது. இஆர்சி மட்டும் பார்ப்போம். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்ப சொல்லப் போறேன் அதில. என்ன லைன் எடுத்து எழுதணும் அப்படின்ட்டு. அந்த போயம் வந்து லைன்ஸ் ரிட்டர்ன் இந்த ஏர்லி ஸ்ப்ரிங் ரிட்டன் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதுனது. இஆர்சி எக்ஸ்பிளைன் ரெஃபரன்ஸ் த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வார்த்தையில உள்ளது தான் இஆர்சின்னு சொல்றது. கொடுத்துருக்கோம்னா இன் தட் ஸ்வீட் மூடு when the pleasant thought brings sad thought to the mind. அந்த இனிமையான அந்த சுகமான மனநிலையோடு இருக்கும் பொழுது when the pleasant thought எப்பொழுது அந்த இன்பமான சிந்தனைகளோட மனநிலை இருக்கும் பொழுது bring sad thought அப்போ அதோட கூட என்ன சொன்னதுன்னா ஒரு சோகமான மைண்டுக்கு அந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அதில் இது நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபுல்லும் படித்து பார்த்துக்கணும். படித்து பார்த்துட்டு ரெஃபரன்ஸ் போட்டுக்கணும், கான்டெக்ஸ்ட் போட்டுக்கணும், எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து என்னென்னா தீஸ் லைன்ஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் டேக்கன் போட்டுக்கலாம், அதில் ரிட்டன் போடலாம். ரிட்டன் ஃப்ரம் த போயம் த லைன்ஸ் ரிட்டன் தி ஏர்லி ஸ்ப்ரிங் எல்லாமே கேப்ஸில் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது பூராமே. ஸோ பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கணும். இப்படி எழுதியிருந்தால் தான் அந்த மார்க் அதில் கொடுப்பாங்க. அது ஸோ கான்டெக்ஸ்ட் when the poet says that when the memories of the human aristocrat spoiled the happy mood. அப்போ இந்த இடத்துல லைன் என்ன சொன்னாக்கா, மனிதனுடைய நினைவுகள் மெமரிஸ் அதாவது ஸ்பாயில்டு அதாவது அந்த வருத்தம் வந்து உடனே ஸ்பாயில் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க விளக்கத்தில் when the poet was reclining of grow. reclining சொன்னோம்னாக்கா மீன் நினைவு கொண்டு குரோன்னு சொன்னாக்கா அந்த ஒரு சின்ன ஏரியா பிளான்ட் அப்படின்னு ஹி வாஸ் இந்த ஸ்வீட் மூடு அதுதான் என்னன்னாக்கா நல்ல ஒரு மனநிலையாக இருக்குது. இந்த என்வரான்மெண்ட்டை பிராட்னா கொண்டு வருது, போத் ப்ளசண்ட்டு அமைதியை கொண்டு வருது அண்டு சேடு தாட் ஆஃப் மைண்டு. ஸோ அது வந்து உண்மையான ஒரு மனநிலைக்கு அந்த இடத்துல கொண்டு வாங்க. ஹி ரெஃபரிங் த நேச்சர் ஆஃப் மேன். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ரெஃபரிங்னாக்கா இவர் சொல்கிறாரு, இந்த மேன் காஸ் மிசரி லைஃப்ஸ் ஆஃப் ஃபெலோ த ஹியூமன் நேச்சர் அப்படின்னு அதில் சொல்கிறார். ஸோ இது என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது நேச்சர் அண்டு மேன் அதை ரெஃபர்னாக்கா இவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார். என்னது இயற்கையும் மனிதனையும். அப்போ மனிதன் காரணம் பண்ணுறாரு என்ன மிசரினாக்கா புதிராக உள்ளது. லீவ்ஸ் இந்த ஃபெலோ த ஹியூமன் நேச்சர். அப்போ வந்து ஃபெலோதனாக்கா அதை அந்த மனிதனுடைய பின்தொடர்ந்துறது இயற்கையை அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறார். இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன். அது நம்ம எதோ ஒன்று எழுதிக்கலாம். ஆனால் நமக்கு தேவை என்னன்னாக்கா இந்த லைன்ஸ் ரிட்டன் ஏர்லி ஸ்ப்ரிங் அப்படின்னு அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஆத்தர் நேம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த பேர்டு அரவுண்ட் மீ ஹோப்டு அண்ட் பிளேடு தேர் தாட் ஐ காண்ட் மெஷர்டு. பறவைகள்லாம் சுற்றிலும் என்னை சுற்றிலும் இருக்குது. ஸோ நம்பிக்கையாக இருக்குது, விளையாடுது. அந்த சிந்தனை என்னால் வந்து மெஷர் அளக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும், தீஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் எதுலேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா இந்த லைன்ஸ் ரிட்டன் தி ஏர்லி ஸ்ப்ரிங் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் கரெக்டாக அதில் எழுதணும். எல்லாமே கேப்ஸ் பிகினிங் ஆரம்பிக்கிறது எல்லாமே. அடுத்த கான்டெக்ஸ்ட் பண்ணுங்க. அந்த போய்ட்டு டிஸ்கிரைப்ஸ்னா விலைக்கு சொல்கிறார். என்னது எஸ்காஸ்டி ஆஃப் பேர்டு, அதாவது ரொம்ப பெரிய லெவலில் அப்படின்னு சொல்கிறது எஸ்காஸ்டி அப்படின்னாக்கா மேதை அப்படின்னு வார்த்தை கூட சொல்லலாம். அதில் ஜாக்கடு கம்பெனி அப்போ பிளான்ஸ் அண்டு க்ரீப்பர்ஸ் அப்போ உள்ள அந்த இதை வந்து விலைக்கு சொல்கிறாரு எப்படி இருக்குன்னு. அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த போய்ட்டு அரௌண்ட் ஹிம் ஹோப்டும் நம்பிக்கை இருந்துச்சு. எப்படி இந்த ஹாப்பி என்ஜாய் இந்த நேச்சர் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய அந்த என்ஜாய் நேச்சர் இயற்கையை பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த போய்ட் சேஸ் ஹி குடின்ட் மெஷர்ட் த ஹாப்பினஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அவரால் என்ன பண்ணால் அளக்க முடியல. இதை இந்த போயம் என்னன்னாக்கா பறவைகளுடைய மகிழ்ச்சி வந்து அளக்க முடியல அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. Have I not reason to lament what man has made of man. என்ன இந்த லைன்ஸ் வந்து எழுதிருக்க யாருனாக்கா அந்த யூஷுவல் ரெஃபரன்ஸ் உள்ளது உங்களுக்கு உள்ளது தான். அடுத்து அந்த போய்ட்டு எக்ஸ்பிளைன் த ரெஃபரன்ஸ் பிட்வீன் தி நேச்சர் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் மேன். மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள பிரச்சனை அந்த எழுதிருக்கு. அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்களேன். இந்த போய்ட்டு ஃபீல்ஸ் எவரி திங் அந்த நேச்சர் சீம்ஸ் டு பி ஹாப்பி அண்ட் ப்ளசன்ட். அப்போ இதுக்குள்ள என்ன உணர்றாரு, எல்லாமே இயற்கையில் உள்ளது, அது தோணுது, ஹாப்பி மகிழ்ச்சியாக உள்ளது, ப்ளசன்ட் சொல்கிறார். பட் த ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறார். Act of man give the distress of nature and fellow man. So he has a reason to be sad. அதான் என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சிகரமாக இருக்குது, அதே இடத்துலையும் வருத்தமாக போயிடுது. மனிதன் என்ன பண்ணுறான், டிஸ்ட்ரெஸ்னால் அழிச்சு போகிறான், இயற்கை அழிக்கிறான், ஃபாலோ பண்ணுற மனிதன். அதனால் எனக்கு என்ன பண்ணுது, இந்த ரீசன் வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு அதில் சொல்கிறார் இல்லையா.
ஸோ இப்படி எழுதுனனாக்கா ஆட்டோமேட்டிக்கா இந்த பொயட்ல உள்ள இஆர்சி இப்படி தான் அதில எழுதணும். அடுத்தது என்ன இருக்கணும்? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. இது மாரி தான் இஆர்சி எழுதணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.